திரு சோ அவர்கள் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதர் அவர். தட் இஸ் என்னுடைய சாக்லேட் கிருஷ்ணா நாடகத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் என்னன்னா திரு சோ அவர்களுடைய சம்பாமி யுகே என்ற நாடகத்தை பார்த்த இன்ஸ்பிரேஷன். ஒய் இன்ஸ்பிரேஷன்? அப்பட்டமான காப்பி என்று கூட சொல்லலாம். அதில் வந்து கிருஷ்ணர் வந்து எப்படி வந்து பூலோகத்துக்கு வந்து ஹீரோவோட பழகிறாரோ அதே மாதிரி என்னுடைய ட்ராமாவில் வந்து கிருஷ்ணர் வந்து ஹீரோவோட பழகுவார். அதை வச்சு எழுதின நாடகம் தான் அது. அவ்வளோ பெரிய மகாபெரிய வெற்றிக்கு காரணம் திரு சோ அவர்கள் தான். அவர் அந்த நாடகத்தை பார்க்கலையே என்ற வருத்தம் எனக்கு இன்னும் இருக்கிறது. அவரிடம் 15 நாட்களுக்கு முன்பு அவரை சந்தித்த போது அவரிடம் இதை பற்றி நான் சொன்னேன். அவர் சிரித்துக்கொண்டே சும்மா இருந்து விட்டார். சோ வந்து ஒரு அற்புதமான எழுத்தாளர். எனக்கு தெரிஞ்சு எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எஸ்பெஷலி நேற்று நமது முதல்வர் ஜெயலலிதா அம்மா, புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் மறைந்து விட்டார்கள். சோ அவர்களும் நிச்சயம் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பார்கள். சோ அவர்களும் சொர்க்கத்திற்கு சென்றிருப்பார்கள். எனக்கு என்னமோ தோன்றுகிறது, சோ சொர்க்கத்திற்கு சென்ற காரணமே, இன்று சோ சொர்க்கத்திற்கு சென்ற காரணமே மேடம் ஜெயலலிதா அவர்களுக்கு ஆலோசனை வழங்கத்தானோ என்று தோன்றுகிறது. நன்றி, வணக்கம். அவரை பற்றி ஒரு சின்ன ஒரு இரங்கற்பா ஒன்று எழுதி வைத்துள்ளேன். அதை மட்டும் சோவுடைய எழுத்து ஆயுத எழுத்து. என்னன்னா அது வந்து மறக்க முடியாத ஆயுத எழுத்து. அது வந்து அழிக்க முடியாத ஆயுத எழுத்து. சே என்று எவரும் சொல்ல மாட்டார். துக்ளக் சோ என்ற ராமசாமி சொல்வதை நாவென்ற நாடக தந்தை நயத்தகு வாக்கில் இவர் ஆடக செம்பொன் அழகு, அதாவது ஆடக செம்பொன் மேனி முருகனே அந்தீனம் உனை தொழுவோம் அப்படின்ட்டு அவருடைய ஷோவோட ட்ராமாவில் விவேகா ஃபைனான்ஸில் உரத்த குரலில் சோ அவர்கள் பாடுவார்கள். பூஜா பாட்டு அது. அந்த பாட்டில் வந்து ஆடக செம்பொன் மேனி முருகனேன்னு வரும். அதை தான் இதில் பயன்படுத்தியிருக்கேன். ஆடக செம்பொன் அழகு, முருகரும் அழகு, சோவோட எழுத்து அழகு, அவருடைய எழுத்து ஆயுத எழுத்து, அதுவும் அழகு.